கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 6/6/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, எல்லா பொல்லாப்பு நாசமோச விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். கிருபைக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிற முடியும். அன்பின் அபிஷேகம் இவரோடு இருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உங்கள் கிருபைக்குள்ளாக நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. வெளிப்படுத்துதல் 7:17 தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்களுடைய கண்ணீரெல்லாம் தொலைத்து தேவனுடைய கம்பீரத்தை பாதையில் நீ நடக்க செய்வதற்காக நன்றி. உடைய கிருபை உடைய கோலும் கைத்தறியும் இவர்களை தேற்றட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 6/6/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மையானது இருக்கட்டும் அப்பா. மழையினாலும் சேதமோ எந்த விதமான துன்பமோ ஜனங்களுக்கு வராதபடி நீர் வேலி அடைப்பீராக. நோய்களோ துன்பங்களோ அணுகாதபடி நீர் வேலி அடைப்பீராக. தேசத்தை வளர்ச்சியின் பாதையில் நீங்கள் நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.